இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் காலை நேரத்திலே மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து நீர்நிலைகள் மூலமாக வேதம் நமக்கு காட்டுகிற வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற சத்தியங்களை தியானிக்கிறோம். இந்த நாளிலும் நதி நீரை குறித்து நாம் தியானிக்கலாம். நதி என்பது ஆதியாகமத்திலே 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே தேவன் உண்டாக்கி படைத்த அந்த ஏதேன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி ஒரு மிகப்பெரிய நதியை அவர் உருவாக்குகிறார். அந்த நதி பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக ஓடிற்று என்று சொல்லி ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய நதி அங்கே காணப்படுகிறது. அது 4 ஆறுகளாக பிரிந்து அது பாய்கிற இடமெல்லாம் அந்த இடத்திலே பொன் விளைகிறது, அங்கே விளையேறப்பெற்ற கற்கள் எடுக்கப்படுகிறது. அந்த நதியை குறித்த காரியங்களில் மிக முக்கியமான சம்பவங்கள் ஐபிராத்து நதி என்று அந்த நதி என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது. இதே ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கிற இதே நதி வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல முதல் வசனத்துல பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். அங்கே ஒரு நதி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதி. அப்போ இங்க நதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல செழிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இந்த நதி பாய்கிற அந்த இடத்துல வளர்கிற மரங்கள் ஜீவ விருட்சங்கள் புது புது கனிகளை தருகிறது. அந்த விருட்சங்களுடைய கனிகள் அதோடைய இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஜீவ தண்ணீருள்ள அந்த நதி பாய்கிற இடத்திலே அங்கே ஆரோக்கியம் பேசப்படுகிறது, அங்கே செழிப்பு பேசப்படுகிறது. அங்கே இன்னும் ஏசாயா 66வது அதிகாரத்துல சமாதானத்தை நதியை போல பாய பண்ணுவேன் என்று சொல்லி 66வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அங்கே சமாதானம் பேசப்படுகிறது. அப்போ இந்த நதி என்பது பரிசுத்த ஆவியானவர் நதியாக பாய்ந்து செல்லுகிற இடத்துல எல்லாம் எப்படி ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு மனதிலும் ஒரு சமாதானத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார் என்பதை குறித்து நமக்கு கற்றுத்தருகிறது. நதிகள் என்றாலே சந்தோஷம். நதிகள் ஓரத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும், பசுமையாக இருக்கும், கனி தருகிறதாக இருக்கும். நதி ஓரத்தில் இருக்கிற மரங்களை பார்க்கும் பொழுது, செடி கொடிகளை பார்க்கும் பொழுது அதனுடைய இயற்கை அழகு ஒரு பக்கம், அதனுடைய கனிகள் ஒரு பக்கம் கவர்ந்து கொள்ளுகிறதாக இருக்கும். அப்போ இந்த நதி பாய்கிற இடம் எப்படி செழிப்புள்ளதாக, அழகுள்ளதாக, கனி உள்ளதாக இருக்கிறதோ அப்படியே ஜீவ தண்ணீராகிய அந்த நதி நம்முடைய உள்ளத்துக்குள்ள பாய்ந்து செல்லும் பொழுது நம்முடைய இருதயம் அல்லது நம்முடைய மனதானது சமாதானம் உள்ளதாக, அமைதியானதாக, அழகுள்ளதாக மாறுகிறது. நம்முடைய உலக வாழ்க்கை, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் சமாதானம் உள்ளதாக, சுபிட்சமானதாக, அமைதல் உள்ளதாக மாறுகிறது. இதைத்தான் இந்த தண்ணீரின் அனுபவம், இந்த நதி நீரின் அனுபவம் நமக்கு காட்டுகிறது. இன்றைக்கும் நம்முடைய பகுதிகளிலே நாம் சில வற்றாத ஜீவ நதிகளை பார்க்க முடியும். காலத்துக்கும் அதுல தண்ணீர் இருக்கும். அது பேர் பெற்றதாய், புகழ் பெற்றதாய் சொல்லப்படுகிறதா இருக்கும். இப்ப பாருங்க, சங்கீதம் 36:8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்போ ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்க்கிற நதியானது நதியானது தாகத்தை தீர்க்கிறது. அதுல இருக்கிற தண்ணீரினால் நாம் தாகம் தீர்க்கப்பட முடியும். இப்போ இது பேரின்ப நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பேரின்பமாகி அந்த நதி நம்முடைய இருதயத்துக்குள்ள பாய்ந்து வரும் பொழுது நம்முடைய இருதயத்துல ஒரு அமைதல் உண்டாகிறது, ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. எப்படி தண்ணீர் தாகமா இருக்கும் பொழுது ஒரு அமைதலற்ற நிலைமை இருக்கும், ஆனா தண்ணீர் குடித்த உடனே அப்படியே ஒரு அமைதலான ஒரு மனநிலைமை, ஒரு சரீரம் அப்படியே ஒரு இளைப்பாறுதலை கண்டு கொள்கிறது. அதுபோல நம்முடைய மனதிலும் ஒரு இளைப்பாறுதல், மனதில் ஒரு அமைதி. எத்தனை பேர் பார சுமந்து இளைத்து போனீங்க,
வேலை செஞ்சு களைச்சி போனோம்னா நமக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. நம்ம பாடியை திரும்ப ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு, திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அதே மாதிரி சில நேரங்களில் மனதளவில் நம்ம பாரம் சுமந்து இழைத்து போகிறோம். நிறைய விஷயங்களினால நம்ம சோர்ந்து போகிறோம். எப்படி இந்த காரியத்தை டீல் பண்ணுறதுன்னு தெரியலை, எப்படி இந்த காரியத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுன்னு தெரியலை. சில நேரங்களில் சில பாரங்கள் நம்மை அழுத்துகிறது. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலை. வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற பிரச்சனை, இல்லை குடும்பத்துக்குள்ள சில வாக்குவாதங்கள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனது அமைதியின்றி தவிக்கிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் அந்த மன அமைதியை இழந்தது போல காணப்படுற அந்த நேரத்தில் கர்த்தருடைய பேரின்ப நதி அது நமக்குள்ள பாய்ந்து வருகிறது. பாருங்க, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பேரின்ப நதி, இன்பத்திலையும் அது பேரின்பமா, மிகப்பெரிய இன்பத்தின் நதி நமக்குள்ள பாய்ந்து, எந்த விஷயத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமோ, எந்த விஷயத்துல நம்ம கலங்கி போயிருக்கிறோமோ, எந்த விஷயத்துல நம்ம பெருமூச்சு விட்டு இழைத்து போய் களைத்து போயிருக்கிறோமோ, அங்கே ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது, அங்கே ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது, அங்கே ஒரு தீர்வை காட்டுகிறது. இந்த நதி என்பது என்ன, இந்த தண்ணீர் என்பது என்ன? இது எல்லாம் நம் கண்மலையின் தண்ணீர் என்று சொன்னாலும், நம்முடைய ஊற்று தண்ணீர் என்று சொன்னாலும், நதியின் தண்ணீர் என்று சொன்னாலும், இந்த தண்ணீர் வேதத்தில் உள்ள வசனங்களையே காட்டுவதாக இருக்கிறது. இந்த வசனம் தான் அவருடைய பிரசன்னம் தான். பக்தன் அழகாக பாடுகிறார், உங்க வசனம் தான் என்னுடைய பசியாற்றுகிற உணவு, உங்க பிரசன்னம் என் தாகம் தீர்க்கிற தண்ணீர் என்று சொல்லி, அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவரை நிற்கிற, அவர் இருக்கிறத அப்படியே ஃபீல் பண்றது, உணர்றது, அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்முடைய சோர்வு எல்லாம் மறைந்து போகிறது, நம்முடைய பாரங்கள் எல்லாம் மறைந்து போகிறது. நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக, நிறைவை பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம். பாருங்க, ஒரு தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு அவ்வளோ பெரிய நதியை உருவாக்கின நம்முடைய கர்த்தர், அவ்வளோ ஒரு செழிப்பின் தேவன், அவ்வளோ ஒரு நிறைவின் தேவன் நமக்குள்ள தம்முடைய வார்த்தையாகிய நதியை பாய செய்து நமக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை, அவ்வளோ பெரிய நிறைவை கட்டளையிடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். யார் யாரெல்லாம் இன்றைக்கு உங்க மனதில் குறைவோடு இருக்கிறீங்களோ, உங்க மன குறைவெல்லாம் நீங்கி நிறைவாக்குகிற தேவ நதி இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் பாய்ந்து வருகிறது. அவருடைய ஆறுதலான வார்த்தைகள், அவருடைய ஜீவ தண்ணீராகிய வசனங்கள், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவரால் எங்கும் எவ்விடத்திலும் எப்பொழுதும் நீ வியாபித்திருக்க முடியும். அவரால் இப்பொழுதே உங்கள் பக்கத்தில் நின்று உங்களை தேற்ற முடியும், உங்களை தைரியப்படுத்த முடியும், உங்களோடு பேச முடியும், உங்களை ஆறுதல் படுத்த முடியும், உங்களை காயங்கட்ட முடியும், உங்கள் கண்ணீரை துடைக்க முடியும், உங்களை தூக்கிவிட முடியும். கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். இதோ அந்த சமாதானத்தின் நதி உங்கள் பக்கமாக பாய்ந்து வருகிறது, உங்களோடு கூட இடைப்படுகிறது. அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் எப்படி ஒரு அழகானதா செழிப்பானதா இருக்குமோ, உங்க வாழ்க்கை அப்படி மாறப்போகுது. வறண்டு போய் இருக்கிற வாழ்க்கையோடு நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க தானே, வாழ்க்கையே வறண்டு போச்சு, இனிமே அதுல துளிருக்கு எங்க இடம் இருக்கு, இனிமேல் அங்க தண்ணீர் வர முடியுமா என்று யோசிக்கிற அந்த இடத்திற்குள்ளே கர்த்தர் தம்முடைய சமாதானத்தின் நதியை அனுப்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை மீண்டுமாக அந்த தண்ணீரை பெற்ற தண்ணீரை கண்ட நிலத்தை போல அது மறுபடி புதுப்பிக்கப்படுகிறது, அது மறுபடியுமாய் உயிரடைகிறது, அதில் மறுபடி துளிர்ப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையாக அது மாற்றப்படுகிறது. முடிந்து போன, காய்ந்து போன, பட்டு போன நிலைமையில உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். இப்பொழுதே இந்த சமாதானத்தின் நதி அந்த வறட்சியெல்லாம் மாற்றி போட்டு, அந்த வறண்ட காற்று, அந்த உஷ்ண காற்று உங்களுடைய வாழ்க்கையில் அடித்தது, அந்த உஷ்ண காற்று, அந்த வியாதி என்கிற கோரக்காற்று, அந்த இழப்பு என்கிற கோரக்காற்று உங்களுடைய தண்ணீரை வற்றி போக பண்ணினது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு மீண்டுமாக தம்முடைய சமாதானத்தின் நதியை உங்களிடமாய் பாய செய்கிறார். இந்த சமாதானத்தின் நதி, அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி, அவருடைய சமாதானம் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள், புத்துயிர் பெறுவீர்கள். நாம் ஜெபிக்கலாம்.
அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீரே ஜீவ நதியாக இருக்கிறீரப்பா. ஜீவ நதியாக இந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் பாய்ந்து செல்லுங்கப்பா. பலவீன பகுதியெல்லாம் பலமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வறண்ட நிலமாய் இருக்கிற வாழ்க்கை வறட்சி நீங்கி ஆண்டவரே செழிப்பானதாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜீவ நதி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கைக்குள்ளே பாய்ந்து அது புதுப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை